என்னம்மா அப்படி சொல்றீங்க? நீங்க எத்தனை நாள் எனக்கு சாப்பாடு போட்டுருப்பீங்க? நீங்க போட்ட சாப்பாட்டுல வளர்ந்த உடம்பு அது. அவன் உங்களை அடிச்சான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு அப்படியே துடிச்சிச்சு. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அண்ணே, அது பழைய விஷயம், முடிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? முதல்ல நாங்க வந்த விஷயத்த கவனிங்க. என்னம்மா இத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்ற? சாதாரணமா சொல்ற? அம்மா அவன் அடிக்கும் போது சும்மாவா அடிச்சிருப்பான்? எத்தனை பேச்சு பேசியிருப்பான்? அந்த வார்த்தையெல்லாம் அம்மா மனசுல அப்படியே இருக்காது? பழனி, அந்த விஷயத்தை நாங்களே மறந்து போயிருக்கோம். இப்ப எதுக்கு அனாவசியமா அதை கலரிட்டு இருக்க? இத பாருப்பா, இவ வீட்டுக்கார் போன் பண்ணிருக்காரு. இன்னும் 2 நாள்ல வராராம். வந்ததோ பணம் எங்கன்னு கேட்டா நாங்க என்னன்னு பதில் சொல்றது? உன் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வராரம்மா. நல்லா சம்பாதிச்சுட்டு வருவாரு. பரவாயில்ல, கும்பாடு கொண்டாட்டம் தான். ஏமா அந்த ரமேஷ் பையன் உங்களை அடிச்ச விஷயம் மாணிக்கத்துக்கு தெரியுமா? அண்ணே, நீங்க வேணும்னே பேச்ச மாத்துறீங்க. எங்க பணத்துக்கு என்ன வழி, முதல்ல அதை சொல்லுங்க. அதானே, அதை விட்டுட்டு ஏன் வெட்டித்தனமா எதோ பேசிட்டு இருக்க நீ? என்னம்மா நீ நிஜமான வேதனையில பேசிட்டு இருக்கம்மா. உங்களை போய் அந்த பாவி போய் கை நீட்டி இருக்கான். அதான் எங்க சைடுல இருந்து கோபியும் போஸ் அவனை போய் அடிச்சு நொறுக்கிட்டாங்கல்ல. அவனுக்கு அம்மா குணத்தை பத்தி தெரியல, அதான் தேவையில்லாம மூக்கணும் வச்சுட்டானுங்க. ஆனா அம்மா என்ன நினைச்சுப்பாங்க தெரியுமா? இந்த பயலுங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ற நிலைமைக்கு நம்ம ஆயிட்டுமேனு ஃபீல் பண்ணிருப்பாங்க. கரெக்டாமா? ஏய், கிறுக்க மாதிரி எதையோ பேசிட்டு இருக்காத. எங்க காசுக்கு என்ன சொல்றேன்னா அதுக்குண்டான ஜவாபை மட்டும் சொல்லு. அதை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க. என்னம்மா பெத்த புள்ள மாதிரி அக்கறையா கேக்குற? அதுக்கு இதான் நம்ம மரியாதை. என்ன பண்றது, காலம் கெட்டு போய் கிடக்குது. அதெல்லாம் விடுங்க, என் பணத்துக்கு என்ன வழி? அட என்னம்மா, என்ன நொய்னு பணம்ன்ற? பணம் தான் அங்கங்க நிக்குதுன்னு அன்னைக்கே சொன்னல. ஏண்டா வசூல் பண்ணி தர, ஒரு வாரம் கழிச்சு வாங்க நீதானடா சொன்ன? ஆமாமா, வசூல் பண்ணா தரேன்னு சொன்னேன். வசூல் ஆகல, நான் என்ன பண்றது? அட பாவி, எங்க தலையில கல்லு தூக்கி போடுறியடா நீ. நாங்க என்னடா பண்ணுவோம்? ஏன் நிர்மலா, என்னடி இப்படி எல்லாம் சொல்றா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு இப்படி ஏமாத்திட்டீங்க? இந்த பாரு தங்கச்சி, உங்களை யாரும் ஏமாத்தல. உங்க பணம் பத்திரமா அங்கங்க இருக்கு. என்னடி தேவ, மாப்பிள்ள வந்தா நம்ம என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? ஏமா இவ்வளவு அடிபட்டு மிதிப்பட்டு இவ்வளவு தெம்பா வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த சமாளிக்க முடியாதா? உங்க மாப்பிள்ள தானே, அதெல்லாம் ஈஸியா சமாளிக்கலாம், விடுங்க. ஏய் நிர்மலா, இவ பெரிய ஃப்ராடடி. என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா இவ? இவனை போய் நாம நம்பணும் பாரு. அம்மா, இப்ப என்னமா பண்றது? டேய், மரியாதையா எங்க பணம் வந்தாகணும்டா, இல்லன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும், தெரிஞ்சுக்கோ. இந்த பாருமா, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேணாம். நீங்க என்ன பண்ண முடியுமா பண்ணீங்க. இதுக்கெல்லாம் அசர ஆள் நான் இல்ல. திமிராவட பேசுற பிச்சைக்கார பயல. பொம்பளைங்களை ஏமாத்தி காசை போடுங்கடா நாயி. என் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன்னா உன் தோலை உரிச்சு போடுவாங்க, தெரிஞ்சுக்கோ. ஏமா அப்படி கூவிட்டு இருக்கிற? இந்த பாருமா, யார்கிட்ட வேணா சொல்லிக்க. போலீஸ்க்கு போறியா போய்க்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. டேய், நீ உருப்படவே மாட்டேடா. அடேப்பா, நீ சொல்லிட்டா மறு நிமிஷமா அப்படியே நடக்க போதா? அடப்போமா வேலையை பார்த்துட்டு. டேய், நீ நல்லாவே இருக்க மாட்டேடா படுபாவி. வயிற்று பிள்ளைக்காரடா என் பொண்ணு. அவளை என்னை ஏமாத்தி வயிறறிய வச்சுட்டியடா. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்பேடா, நல்லா அனுபவிப்ப. ரொம்ப சந்தோஷமா? நீ எவன் உனக்கெல்லாம் மண்ணை வாரி சாப்பிட்டியோ அவன்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான். நானும் கூடி சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. எகத்தாளமாவா பேசுற? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுடா, நாசமா போயிடுவேன் நீ. பாப்போம், உன் பையனோட நான் பாவத்தை பண்ணிருக்கேன். அட போமா நீ வேற. இரு, எங்க அண்ணனுக்கு கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. சொல்லிக்க, போமா, போய் சொல்லு. என்ன பண்றானோ பண்ணிட்டான், போமா. நீ வாமா. வாணிகம், ஒரு நிமிஷம் வாங்கண்ணே, உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும் மாணிக்கம், நீங்க பண்றது நல்லாவா இருக்கு? ஏண்ணே என்னாச்சு? அமைதியா பேசுங்களேன். என்ன இன்னும் என்னத்த அமைதியா பேசுறது? நான் என்ன டிரான்ஸ்போர்ட் தொழில பொழுது போகாம விற்கிறேன். அதை வச்சு 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அட்வான்ஸை கொடுத்துட்டு மீதி பணத்தை இன்னும் 2 மாசத்துல செட்டில் பண்றேன்னு நீ தானே சொன்ன. இப்படி இழுத்து அடிச்சா என்ன அர்த்தம்? என்னண்ணே பேசுறீங்க? லாரி நானாவா வாங்குறேன்னு வந்தேன்? எங்களா தானே விற்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ பவ்யமா பேசிட்டு இப்போ தகராறு பண்ற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஆமாப்பா சொன்னேன், நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. உனக்கு தேவைப்பட்டதுனால தானே நீ அட்வான்ஸ் கொடுத்த. அண்ணே, நாங்களும் ஒன்றும் சும்மா இல்லை, பல வழியில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா பணம் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது சரியான பதில் இல்ல மாணிக்கம். பணம் பெறறது கஷ்டமா இருக்குன்னா அது உன் பிரச்சனை, என்கிட்ட சொல்லாத. ஏன்பா தெரியாம தான் கேக்குறேன். அட்வான்ஸ கொடுத்து புத்திசாலித்தனமா லாரிய முடக்கி போட்டதா நினைக்கிறியா? என்ன இழிச்சவாயன்னு நினைச்சியா? அண்ணே, வார்த்தையை விடாதீங்க. இத பாரு மாணிக்கம், உனக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் தொழில் தெரியும்.
கூடி சீக்கிரத்துல பணத்தை செட்டில் பண்ற வழிய பாரு. அனாவசியமா இந்த விஷயத்தை இழுத்துட்டு என் கோவத்தை கிளறாத. அது 2 பேருக்குமே நல்லா இருக்காது. யா போதும் நிறுத்தியா. உனக்கு என்ன வேணும்? உன் பணம் தானே. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் கையில இருக்கையா. அதுக்கு மேல ஒண்ணும் பேசாத. கிளம்பியா. கிளம்புங்க நல்லா. உட்கார் உட்காரு. ஏன் இப்ப கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறீங்க? என் மேல கோவமா ரொம்ப வருத்தப்பட்டு நீ சாப்பிடாம இருப்பன்னு எனக்கு தெரியும். பின்ன எதுக்காக இப்படி கோவப்பட்டீங்க? நான் மாமாவை காலையில வேலை மும்முரத்துல கவனிக்க முடியல, அதுக்காக இப்படியா கோவப்படுறது? விஜி, நான் என்ன வேணும்னா இப்படி செஞ்சேன்? அப்பா இப்படி இருமிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுல அவரை யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்டுல அப்பாவுக்கு மகன், மகள், மருமகன், மருமகள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா யாருமே அப்பாவை கவனிக்கலையே. இதே இது அன்னைக்கு ஒண்ணுனா குமாரனை பதறிட்டு போய் பார்த்திருப்பாரு. லட்சுமண மாமாக்கு ஒண்ணுனா ஈஸ்வரிக்கா பதறி போய் பார்த்திருப்பாங்க. அப்பா யாருமே இல்லாம தனியா இருந்தாரு. அவங்கள விட்டு தள்ளு விஜி. என்னோட வருத்தம் நீ அப்பாவை கவனிக்கலைங்கிறது தான். அதனாலதான் நான் அப்படி பேசினேன். இதே இது கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாமா கொண்டு நான் விட்டுட்டு இருந்திருப்பேனா? இல்ல நீதான் மாமா கொண்டு விட்டுட்டு இருந்திருப்பியா? பதறி இருப்பேல. அதைத்தானே அப்பாவுக்கு பண்ணுன்னு சொல்றேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதோட எதை சேர்க்கறீங்க? இப்ப எதுக்கு அப்பாவை இதுல இழுத்து சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க? விஜய், நான் ஒரு உதாரணத்துக்காக தான் அதை சொன்னேன். நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோம்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை 2 பேரும் பேசி புரிஞ்சு நடந்துக்கோம் தானே. பேசி புரிஞ்சு நடந்துக்கோம்னா என்ன? நான் பண்ற தப்ப நீ எனக்கு எடுத்து சொல்லணும், நீ பண்ற தப்ப நான் உனக்கு எடுத்து சொல்லணும். அப்பா கிட்ட நீ காட்டுற அக்கறை கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதை நான் உன்கிட்ட எடுத்து சொன்னேன். இது தப்பா? அக்கறை எல்லாம் இல்லாம இல்ல, மாமா மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஏதோ வேலையில கவனிக்கல, அதான். நீங்க மட்டும் என்ன வந்த உடனே கவனிச்சீங்க? போன் எல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறம் தானே கவனிச்சீங்க. நானும் கொஞ்ச நேரத்துல கவனிச்சிருக்க போறேன். தெரிஞ்சே தப்பு செஞ்சதாங்க தப்பு. அப்படியே இருந்தாலும் சரி, தப்பு செஞ்ச, அதுக்காக எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி திட்டுறது? நீ பாரு விஜய், நான் உன் மேல கோவப்பட்டு பேசணுங்கிறக்காக பேசல. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் இப்படி கவனிக்கப்படாம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப வருத்தமும் கூட. இதே மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து அதை யாரும் கண்டுக்காம இருந்து அப்பாவும் உன்னை பத்தி கேட்காம இருந்தாருன்னு வச்சுக்க, அப்பாவை நிப்பாடிச்சு நான் கேட்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் அவரும் ஒண்ணு. எனக்கு 2 பேரும் முக்கியம் விஜய். இந்த வீட்டை விட்டு நான் காலையில வெளியில போனா பெரும்பாலும் ராத்திரி தான் வர்றேன். இந்த நேரத்தில் நான் எப்படி விட்டுட்டு போறேன்னா, ஏன் ஸ்தானத்துல நீ இந்த வீட்டை கவனிச்சுக்குவ, ஏன் ஸ்தானத்துல அப்பாவை நீ பாத்துக்குவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வச்சு போயிட்டு இருக்கேன். இது என்னைக்கு நீடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன இன்னும் வருத்தம் போலையா? கோவம் தானா?
இந்த கோவம் போவே போகாதா? விஜி போது விஜி, கல்யாணமான ஒரு வருஷமா என்ன இப்படித்தான் கொண்டுட்டு இருந்த. திரும்பவும் ஆரம்பிச்சிடாத விஜி ப்ளீஸ். இந்த சிரிப்பு தான் இப்ப சொல்லு, பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? இனிமே இந்த வீட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மாமா மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கு எது ஒண்ணுனாலும் சரி, அவங்கள நான் கவனிச்சுப்பேன். இதுதான் விஜய் நான் எதிர்பார்த்தது. விடு, அதெல்லாம் விடு, எல்லாம் சரியா போச்சு. காலைல பேசின எல்லாம் சரியா போச்சு. சீக்கிரம் 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 சாப்பிடு 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 சாப்பிடு. குட்டிக்கு சேர்த்து, குட்டிக்கு சேர்த்து, குட்டிக்கு சேர்த்து. பசிக்குது விஜய், சாப்பிடுங்க. ஏய், சரோ என்ன பண்றா? கதவு சாத்திட்டு தூங்குறாங்க போல இருக்கு. இப்ப என்னம்மா பண்றது? கடைசி அந்த பழனி நம்மள இப்படி கவுத்துட்டானே. அந்த பழனி நல்லாவே இருக்க மாட்டான்டி. எத்தனை நாள் என் கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருப்பான், உருப்படாம தான் போவான். அவன் பேச்சு விடுமா, முதல்ல என் பணத்துக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணு. என்னடி, என்னவோ என் பணத்துக்கு என்ன வழின்னு கேக்குற? என்ன பேச்சு பேசுற நீ? பின்ன நான் பாட்டு இருந்திருப்பேன். அதிக வட்டி கிடைக்கணும் அவங்க கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு இப்ப சிக்கல மாட்டிக்கிட்டோம்ல. ஏடி, நீ தானே பேங்குக்கு போகும்போது பழனிய பார்த்த அவன் மூலமா வட்டிக்கு கொடுக்கலான்னு சொல்லி சொன்னேன். இப்ப என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்ன சலிச்சுக்கிற? சரிம்மா, இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போடுறது வேஸ்ட். இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம மாணிக்கண்ண கிட்ட சொன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருவோம்ல. இத பாரு, மாணிக்கத்திட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்க, அவன் நம்மளதான் திருப்பி திட்டுவான். ஏற்கனவே அவனை கண்டாலே இவனுக்கு பிடிக்காது. வேற பெனைய நான் வந்து நின்ன உடனே சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல? 2 பேருமா சேர்ந்து என்னமோ கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை இன்னமும் நிறுத்தல, அப்படிதானே? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போன. என்னவோ பண்ணுங்க. செல்வாங்கம்மா உள்ளதான் பாருக்கா. செல்வா, இங்க வாடா. என்னண்ணே? இந்தாடா, இத கொண்டு போய் அந்த லாரிக்கார மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வா போ. ஏன்னா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பின்னடா, கடைக்கு வந்து சத்தம் போடுறான், பணத்தை உடனே கொடுங்கறான். நம்மளை பத்தி அவனுக்கு சரியா தெரியலடா. மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறாங்க. 4 காசை பார்த்த உடனே இருந்த இருப்பெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் பழக்கத்தை என்னடா அர்த்தம் இருக்கு? நம்ம கிட்ட மாட்டவன் போயிடுவான். மாட்டுட்டு அப்ப வச்சுக்கிறேன் அவனை. ஏது இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைக்கும்? கடன் தான். சரி, மச நிக்காம போய் கொடுப்போ. கிளம்பு போ. எனக்கு சாப்பாடு போட்டுங்களா? ஒண்ணும் வேண்டாம். அம்மா, அந்த பழனியை மிரட்டி பணத்தை வாங்கறதுக்கு கரெக்டான ஆளு நம்ம மாணிக்கம் தாம்மா. அந்த பழனி நம்மளை பார்த்தா பயப்படவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் நக்கலாவே சிரிச்சிட்டு இருக்காமா. கட்டையில போறவன். அம்மா, முதல்ல மாணிக்கண்ணனை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடலாமா? அடியே, அவ இப்ப பேசிட்டு போனதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அவனே ஏற்கனவே எரிச்சல்ல இருக்கான். அவனை இப்ப கூப்பிட்டு ஏதாவது பேசணும்னா எரிஞ்சுதான் விழுவான். நாளைக்கு காலையில நம்ம சவகாசமா பேசிக்கலாம். என்னம்மா, அண்ணன் காலையில ரவியோட அம்மா கருமதிக்கு போயிடுவாங்க. இப்படியே போனா விஷயத்தை தள்ளி போட்டுட்டே போக வேண்டியதுதான். உனக்கு என்ன வந்தது? போறது ஏன் பணம் தானே, நீ ஏன் நஷ்டப்பட போற? சரி தாயே, நீ கண்ணை கசிக்கிட்டு இருக்காத, பேசாம இரு, நான் கூப்பிடுறேன். மாணிக்கம், மாணிக்கம். என்னம்மா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்ன? மாப்பிள்ள அனுப்பியிருந்தார்ல பணம், அந்த பணத்தை ஒருத்தட்ட கொடுத்துருந்தோம். அதுக்கு என்ன இப்ப? இல்லப்பா, பணம் கொடுத்த ஆளு ரொம்ப இழுத்து அடிக்கிறாரு. நீ தான் போய் அந்த ஆள்கிட்ட சத்தம் போட்டு எப்படியாவது வாங்கிட்டு வரணும். இப்படிதான் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு தெரியாம நாட்டாம பண்ணா இப்படிதான் சிக்கல்ல கொண்டு போய் விடும். சரி, யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க அந்த பணத்தை? அது வந்து மாணிக்கம். சொல்லுங்கம்மா, யார்கிட்ட கொடுத்தீங்க? அதான் அந்த பழனி கிட்டப்பா. ஏமா அவன் கிட்ட போய் கொடுத்தீங்க? பணம் கொடுத்தா வெளியில வட்டிக்கு விட்டு பணம் தரேன்னாரு. அதனால்தான். அவன் என் விரோதி, பிராடவன். போய் அவன் கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஏன் நம்மள கேவலமா இல்ல? இந்த மாதிரி சம்பாதிச்சு சாப்பிடுற நிலைமையில நம்ம இருக்கோம். அறிவில்ல உனக்கு?
நல்ல விதமா யோசிக்க மாட்டேன். எங்களை மன்னிச்சிரு மாணிக்கம். நாங்க பண்ணது பெரிய தப்பு தான். ஏதோ பணம் வருமேங்கிற ஆசையில தான் அந்த மாதிரி பண்ணிட்டோம். உனக்கு தெரிஞ்சா திட்டுவ. உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது பணத்தை வாங்கிடலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அவன் இப்படி பண்ணிட்டானே. மாணிக்கம், மாப்பிள்ளை வரத்துக்குள்ள எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிடுப்பா. இல்லைன்னா வந்த உடனே பணம் எங்கன்னு கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா. பாவம் நிர்மலா முழுகாம இருக்கிற இந்த நேரத்துல அவர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆயிடும்பா. என்ன மன்னிச்சிடன்னு. அவர் ஊர்ல இருந்து வந்து பணத்தை கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அண்ணன். எப்படியாவது நீதானே இந்த பணத்தை வாங்கி தரணும். யாரையுமே நம்ப முடியல சார். என்னங்க ஆச்சு? என்ன பிரச்சனை? அம்மாவும் நிர்மலாவும் சேர்ந்து செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப வேதனையா இருக்கு. மாப்பிள்ளை பணம் அனுப்பிச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டாங்க. லாரி கம்பெனி வாங்குறதுக்கு பணம் போடுறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயும் பிச்சைக்கார மாதிரி பல்ல காட்டி கெஞ்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கமுக்கமா இருந்துட்டாங்க. மனசுல என் மேல கொஞ்சமாவது இறக்கம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்களா? பணம் வந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு அதை வெளியில வட்டி விடுற விஷயத்த செல்வம் என்கிட்ட சொல்லும் போது கூட அதை வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ என்னடானா, இப்போ என்ன? அந்த பணத்தை யார் மூலமா வட்டி கொடுத்திருக்காங்க தெரியுமா? பழனி மூலமா. பழனி என் விரோதி. எப்படா என்ன கவுக்கலான்னு கடந்து அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ என்னடானா, பழனி நம்மளை ஏமாத்திடுவான் போல இருக்கு. நீதான் எப்படியாவது மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு என்கிட்டே கெஞ்சாங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து டிராமா